மாமா, கவின் மாமா, ஏன் என் மேலே கோவமா? என்கிட்ட பேசாமல் கூட வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. எப்பவும் இசை இசைன்னு பின்னாடியே வருவீங்க. என்னாச்சு உங்களுக்கு? மாமா, இங்கே பாருங்க, உங்கள் இசை கூப்பிட்றேன்ல. கவின் மாமா. மாமா, என்னாச்சு சொல்லுங்க. ஏன் இப்படி கோவமாக கிளம்புறீங்க? எப்போவும் நான் தான் என் பெண், நான் தான் வேணும் அப்படின்னு என் பின்னாடி சுற்றி சுற்றி வருவீங்க. என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அப்புறம் அழுதுருவோம், பார்த்துக்கோங்க. நீ என்ன யோசிச்சு பாரு, உனக்கு தெரியும் நான் ஏன் கோவமாக இருக்கேன் அப்படின்னு. இப்போ வந்துட்டு மாமா இங்கே பாருன்னா அது அப்போவே தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலையே மாமா. ப்ளீஸ் மாமா, பேசுங்க, இங்கே திரும்புங்க, என்னை பாருங்க. ஏன் நீ என்ன பண்ணலை சொல்லு, நீ என்ன பண்ணலை? நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும். நானாக சொல்லலை, நான் உனக்கு முக்கியம் இல்லைன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. உனக்கு நிறைய பேர் முக்கியமாக தெரியுறாங்க, நான் உனக்கு முக்கியமாக தெரியலல்ல. நான் தான் ஏதோ லூசு பயலாட்டுக்கு இசைன்னு பின்னாடி அலைகிறேன். நீ அந்த மாதிரி கவின்னு யோசிக்கலல்ல, மாமான்னு யோசிச்சிருந்தா நான் ஏன் சொல்லிக்கிட்டேன்? நீனே யோசி. மாமா சொல்லுங்க, எனக்கு தான் புரியல, மறந்துட்டேன் நான் என்ன பண்ணேன்னு. சொல்லுங்க. மறந்துட்டியா? சரி, அப்போ என்னையும் மறந்துடு, சரியா? பாய், நான் போயிட்டு வரேன். மாமா, அப்புறம் அவ்வளோதான், பார்த்துக்கோங்க, அழுதுருவேன். உங்கள் இசை அழுதா உங்களுக்கு பிடிக்காதுல்ல. கொஞ்சம் பேசுங்க மாமா, திரும்புங்க. இங்கே நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க மாமா. முடியாது, நீ முதல்ல என்ன பண்ணுங்கிறத யோசி. நீ முதல்ல கண்டுபிடி, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சாரி சொல்லு. அதுக்கப்புறம் நான் வேணா பேசுகிறேன், எல்லாம் பேச முடியாது. நான் கிளம்புறேன். மாமா ப்ளீஸ் சொல்லுங்க என்னன்னு. ப்ளீஸ், நான் கேட்குறேன்ல, உங்கள் இசை தானே. நிச்சயதார்த்தம் நடந்ததா வீட்டில் இன்னைக்கு? அப்போ என்ன நடந்துச்சு? நல்லா யோசிச்சு பாரு. இப்பயாவது இந்த மரமண்டிக்கு உரைக்குதா? ஓ மாமா, நீங்கள் மொத்தம் கேட்டீங்கல்ல, நான் எல்லாரும் இருக்காங்கன்னு இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அதானே கோபம். என்ன அப்புறம் இருக்காதா? சொல்ல. நான் ஆசையாக நான் முதல்ல இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்த காரணமே நான் உன்னை பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு 4-5 கிஸ் வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீடமாக உங்கள்கிட்ட ஜாலியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். நீ என்னடானா அங்கே வந்தவங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க, என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. நானே விசிலடிச்சு கூப்பிட்டா கூட அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு போகிற. அப்போ உனக்கு அங்கே இருக்கவங்க எல்லோரும் தானே முக்கியம், நான் முக்கியம் இல்லைல்ல. இப்போது நீ அவங்களே போய் பாரு, நான் கிளம்புறேன். நான் இதுக்கு மேலே நான் இங்கே வரவும் மாட்டேன், நான் உங்கள்கிட்ட பேசவும் மாட்டேன். நான் கிளம்புறேன். மாமா, நீங்களே இப்படி பேசலாமா? சொல்லுங்க. என் கவின் மாமா இப்படி பேசவே கூடாது. நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், உங்களை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அங்கே எல்லாரும் இருக்காங்க, அவங்க எல்லாரும் இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து முத்தம் கொடுக்க முடியும், உங்கள் கூட தனியாக பேச முடியுமா? இப்படி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நம்ம லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஏற்கனவே இப்போ தான் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு இப்போ தான் எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்புறம் இடையில நம்மளும் லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்மளையும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நான் நிறையா படிக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அப்போ நம்ம விஷயம் தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனை தான். அதுவும் எங்கள் அத்தனா வந்திருக்கல, எங்கள் அத்தனா ரொம்ப ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணும்.
அது பாட்டுக்கு கத்தும். அதனால தான் நான் கொஞ்சம் சைலண்டாக ஓரமாக இருந்தேன். நீங்கள் அதுக்குள்ளே கோச்சிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? கோச்சிக்கிறாங்க. நான் ஒன்றும் கோச்சிக்கல. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. என்னதான் கோச்சி என்னதான் அவங்க பண்ணிடுவாங்க சொல்லு. எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கறதுல அவங்களுக்கு உனக்கு என்ன? யாருக்கும் தெரியாமல் வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீ போயிருக்கலாம்ல. பண்ண நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம். நீ கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் ஓடி ஓடி போனேன். யார் எப்படி போனாலும் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு. எல்லாரும் என்ன பண்ணாலும் என்ன வச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்டதை நான் கொடுக்கணும். அதானே உங்கள் ஆசை. சரி, இப்போ நான் கொடுக்குறேன். இங்கே வாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் எப்போ கேட்டேன் எனக்கு இப்போ தரேன்ற. ஒன்றும் தேவையில்ல, எனக்கு வேணாம். நான் கிளம்புறேன். மாமா சாரி. உங்கள் இசை சொல்கிறேன்ல, ரொம்ப சாரி மாமா. எனக்கெல்லாம் ஒன்றும் சாரி தேவையில்ல. நான் வேணாம், எனக்கு தேவையில்லை. இந்த கவின் மேலே உனக்கு பாசமும் இல்லை, ஆசையும் இல்லை. இதிலே தெரியுது. உங்கள் எல்லாரும் தான் முக்கியம் உனக்கு, நான் முக்கியம் இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது. உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். நீ என்னடானா உன் மேலே அவ்வளோ ஆசை வச்சு அங்கேயும் இங்கேயும் நான் அலையிறது போகிறது எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஒரு முத்தம் கேட்ட கூட தர மாட்டேற. போ, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். மாமா மன்னிச்சிடுங்க, சாரி. நான் தான் சொல்கிறேன்ல சாரின்னு. ப்ளீஸ் பேசுங்க. அப்புறம் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் மாமா பேசுங்க. ஐயோ, என்ன பிடிவாதம் பிடிப்பான்றா? இவன் பிடிவாதம் முடிச்சானா அவ்வளோதான். சரி, நம்மளே இறங்கி போவோம். என்ன பண்ணுறது? ஒரு மொத்தத்துக்காகனா இவ்வளோ சண்டை போடக்கூடாது. பிடிவாதம் பிடிப்பியே. நீ என்ன தப்பு பண்ணிவிட்டு உன் மேலே தப்பு வச்சுட்டு நீ பிடிவாதம் பிடிப்பியா? சரிதான். அப்பாடா, இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன பார்த்துட்டீங்கல்ல. பாருங்கள், உங்களுக்காக தான் கிளம்பி மேக்கப் பண்ணி அழகாக வந்தேன். சரி, நீங்கள் அப்போவே நீங்கள் கேட்டீங்க, தர முடியல. சரி, அட்லீஸ்ட் இப்போயாவது தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை தேடி ஓடி ஓடி ஓடியாந்தேன். நீங்கள் என்னதான் மூஞ்ச திருப்பிட்டு நான் பார்க்க கூட இல்லைல்ல. போங்க, நான் கிளம்புறேன். நீங்களா வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன். ஏய் இசை, அப்புறம் பாத்தியா? திரும்ப நான் அவங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் நீ இப்போ கிளம்புறன்ற. ஓ, அதான் பழைய கொடி இது கதவை திரட்டிங்கிற கதையா? பழையபடி முருங்கை மரம் ஏறுதா? சரி சரி. நீங்கள் அந்த தத்துவம் சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டுங்க. உங்கள் மேலேயும் தப்பு இருக்குல்ல. நீங்கள் முதல்ல சாரி சொல்லுங்கள். அப்படின்னா தான் நான் முத்தம் தருவேன். ஏய், என் மேலே என்ன தப்பு இருக்குது? என் மேலாம் ஒருமே தப்பு கிடையாது. என் மேலே என்ன தப்பு இருக்குது? நான் சிவனேன்னு தானே. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ இல்லைன்ன, அவ்வளோதானே. நான் எதுவுமே பண்ணல. என் மேலே என்ன தப்பு இருக்குது? ஆஹா, சரிதான். உங்கள் மேலே தப்பே இல்லை. எங்கள் மேலே தான் எல்லாமே தப்பு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் இசை, நீ இந்த புடவையில் அவ்வளோ அழகாக தேவதை கணக்காக இருக்க தெரியுமா? ஏன்னு தெரில, ரொம்ப அழகாக இருக்க. என் கண்ணுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி தெரியல. ஆஹா, சரிதான். ரொமான்ஸ் மூடுக்கு வந்துட்டீங்க போல. தெரியுது. நீங்கள் தான் ரொமான்ஸ் மூடுக்கு வந்தால் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவீங்களே. இப்போ தான் உங்களுக்கு நான் அழகாக தெரியுவேன். இதுக்கு முன்னாடி பேசினப்பனா நான் அழகாக தெரியலல்ல. ஏய், என்ன இசை கோச்சிக்கிற பார்த்தியா? நான் உன் மேலே கோவப்படாமல் வேறு யார் கோவப்படுவா சொல்லு? இப்போ நீ பண்ணதும் தப்பு இல்லை. என்ன, எப்பயாவது தான் நான் மீட் பண்ணுறோம். இப்போ எப்பயாவது தான் நான் கேட்குறேன். லவ் பண்ணுறவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் என்ன அப்படி நான் பண்ணணும்னு சொல்கிறேன்? மொத்தம் தானே. ஒரே ஒரு கேஸ் கொடுக்கறதுல என்ன ஆகிட போகுது? அப்பா, இந்த அனுமார் வாழ் மாதிரி இந்த முத்த சண்டை ரொம்ப பெருசாக நீண்டுக்கிட்டே போகுது. சரி, நீங்கள் போகும்போது நான் தரேன். நான் இப்போ இப்பயே போகிறேன். எனக்கு சீக்கிரம் கொடு. ஐயா, அசடு வலியுறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்றும் அப்படி இல்லையே. எனக்கு நல்லா தான் இருக்குது. நீ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்க. அதான் பார்த்தோன்னே மொத்தம் வேணும்னு கேட்குறேன். அதுவும் நீ காலையில் நிச்சயதார்த்தத்துக்கு போட்டிருந்த பாரு ட்ரெஸ்ஸு, செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே நம்ம அந்த ட்ரெஸ்ஸோட, நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட நமக்கும் நிச்சயதார்த்தம் நான் இருந்தால் நல்லா இருந்திருக்கணும் என் மனசுக்கு தோணுச்சு. சரி, அதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டேன். நீ என்னடானா அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு போனியா? ரொம்ப மனசு கஷ்டமானுச்சு. சரி, இதுக்கு மேலே இவகிட்ட பேசினா ஆகாது, நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனேன்.
நீ திட்டுன்னு ஓடியாந்ததை பார்த்தேன். அதனால தான் அப்புறம் பொறுமையாக வண்டியை மூவ் பண்ணேன். நீ வந்து பிடிச்சிட்ட. ஆக நான் வரது தெரிஞ்சே நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு போயிருக்கீங்க இல்லையா? இந்த கவின் மாமாவுக்கு எப்போ பார்த்தாலும் குறும்பு தான். இந்த இசை பாவம்னு நினைக்கிறதே இல்லை. ஏன் அப்பாவும் உனக்கு எல்லாமே தெரியும். அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றுமே காட்டாத மாதிரி இருக்காரு. ஆமாம், நான் பாட்டுக்கும் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இப்படி இருக்கும் போதே இப்படி இருக்கீங்க. இன்னும் ரொம்ப நானும் உங்களை மாதிரி லவ் பண்ணுற மாதிரி வெளியே காட்டினேன் அப்படின்னா நீங்கள் என்னென்னா பண்ணுவீங்க. அதனால தான் எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காட்டணும்னு மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன். அப்போ சீக்கிரம் அதை பண்ணி தொலைஞ்சா பரவாயில்ல. அதுக்கான வேலை என்னன்னு பார்க்கணும். ஆசை தான். நான் தான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, நான் நிறையா படிக்கணும். படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா இப்போலாம் வாய்ப்பே இல்லை. அடி ஆத்தி, இவன் இன்னும் படிக்கிறாளாமே. என்ன எனக்கு என்ன 60ஆம் கல்யாணம் தான் நான் ஸ்ட்ரைட்டா? அவன் 20 வயசு 22 வயசில் கல்யாணம் பண்ணுறான். எனக்கு மட்டும் 60ஆம் கல்யாணமா? ரைட்டு, கூட்டிகிட்டு வாக்கிங் தான் போக முடியும், வாழ்க்கை நடத்த முடியாது. பரவாயில்லையா? வாக்கிங் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன இருக்குது? நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தாலே போதும். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம இதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கணும் இல்லை. உண்மையான காதலுக்கு நம்ம பக்கத்தாண்ட இருந்தாலே போதும், மற்றபடி எதுவுமே தேவையில்லை. சரிதான், நீ பேசுறது நல்லா பேச கற்றுக்கிட்ட. முன்னை விட ரொம்ப நல்லா பேச கற்றுக்கிட்ட இசை. வாயிலா பூச்சின்னு நினச்சேன். நீ ரொம்ப பாவம். எங்கள் அத்தை தான் என்ன பண்ணுறது, 3 பிள்ளைங்களை பெற்றுட்டு அதுதான் சின்ன போட்டு தெரியுது. பாவம், அதுங்க எப்படி உங்ககிட்ட சமாளிக்கிறீங்க அப்படின்னே தெரியல. அத்தை தான் உங்களை சமாளிக்கணும். நீங்கள் சமாளிக்கிறதுனா சும்மா அசால்ட்டாக ஊதி தள்ளிட்டு போயிட மாட்டீங்க. நான் ஒன்றா மாற்றி சொல்கிறேன் பாரு. கோவப்படாத இசை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உன்னை கொஞ்சம் பிபி உனக்கு ஏற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். நீ ரொம்ப பிபி ஆகிற. சரியா? விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா விளையாட்டுக்கு விளையாண்டேன். சரியா? இருக்கட்டும். இந்த இசை யாருன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் காட்டுறேன். அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த நாளை நோக்கி இந்த கவின் தினம் கனவு காணுகிறேன். கனவு காணுவீங்க. ஏன் காண மாட்டீங்க? அதே நினப்பு. எதே நினப்பு? கொஞ்சம் சொல்ல. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. விடுங்க மாமா, விடுங்க. மாமா விடுங்க. போங்க மாமா, அப்படியே ரொம்ப பண்ணுறீங்க. எனக்கு அப்படியே ஒரே மாதிரி வெக்கமாக இருக்கு. ஒரு முத்தம்னு சொல்லிட்டு எத்தனை முத்தம் கொடுத்துட்டீங்க? ஆமாம், அங்கேயே கொடுத்துருந்தா உன்னோட முடிஞ்சிருக்கும். இங்கே வந்ததால அதிகமாக கிடச்சிது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. ஏய், நான் நினச்சது நீ எப்படி உனக்கு தோணுச்சுப்போ? நான் என்ன நினச்சேன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? நீங்கள் முத்தம் கொடுத்த லட்சணத்திலே தெரிஞ்சுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ஓ அப்படியா? சரி, நான் இப்போ ஒன்று நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. திரும்பவும் முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது தெரியுது. அடியாத்தி, அப்படியே கண்டுபிடிச்சிட்ட. சரிதான், நீ வித்தக்காரி தான். இன்னும் மந்திரங்கதனம் ஏதாவது தெரியுமா என்ன? எல்லாம் உங்களோட நினப்பு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாமையா இருக்கும். இல்லைன்னா உங்களை லவ் பண்ண முடியுமா? இந்த அழகுக்காக தானே அடிமை ஆயிட்டேன். என்னன்னு தெரியல. மற்றவங்கள பார்த்தா கோவமாக வந்தது. இன்னைக்கு உங்ககிட்டயே வந்து நான் இந்த அளவுக்கு விழுந்து கிடக்கிறேன். ஏன்னு தெரியல. எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க.
என்னோட அழகில் தான் இந்த பாடி, அதான் ஜிம் பாடி, அதை சொன்னேன். ஜிம் பாடி, இந்த அழகான மீசை, அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைலு, அப்புறம் மொத்தத்தில் நான் ஒரு அழகன். என்ன நானே புகழ்ந்துக்க கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நான் என் ரேஞ்சுக்கு நீ கொஞ்சம் கம்மி தான். சரி போனால் போகுதுன்னு லவ் பண்ணுறேன். உண்மையாலுமா? அப்போ ஏன் நீ என்ன லவ் பண்ணுறீங்க? என்னை இறக்கி விடுங்க, நான் கிளம்புறேன், என்னை விடுங்க. ஏய் கோவப்படாத, டக்குன்னு கோவம் வருது பார்த்தியா? நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ தான் தேவதை, சரியா? நான் உனக்கு கீழே தான். நீ நிறைய பேத்துக்கு தெரியும், எப்போவுமே பொண்டாட்டி தான் அழகாக இருப்பாங்க, புருஷன் வந்து அழகாக இருக்க மாட்டாங்க. அதான் நீ எவ்வளோ அழகாக இருக்க, நான் அழகாக இல்லை, சரியா? ஆசை தான், அழகுன்னு சொல்லி திரும்ப மொத்தம் கேட்கலாம்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்காது. நான் கிளம்புறேன், என்னை இறக்கி விடுங்க, விடுங்க, என்ன விடுங்க மாமா. ஏய் இரு கொஞ்ச நேரம், ஆசையை இப்போ தான் கட்டி பிடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே விடுன்ற. உங்கள் ஆசைனா எனக்கு தெரியும் என்னன்னு, நீங்கள் கீழே விடுங்க போதும். என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, அப்புறமா சொல்கிறேன், இப்போ சொல்ல முடியாது, என்னை விடுங்க. இசை, உன்னை கீழே விடுறதுக்கே மனசு இல்லை, என்ன பண்ணுறது? கீழே குதிச்சிட்டியே நீனு. சரி நான் கிளம்பட்டுமா? எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்படியே கிளம்பட்டுமா? கிளம்பியே ஆகணுமா? நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாங்களா? இல்லைங்க மாமா, எனக்கு என்னமோ உங்களை விட்டு பிரியணும் அப்படின்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் கூடவே நின்று உங்கள் கூடவே இருக்கணும், உங்கள் கூடவே பேசிகிட்டு இருக்கணும் போல தோணுது. எல்லாரும் லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அப்படி தான் தோணுமா என்னன்னு தெரியல, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல. எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. உன்னை அப்படியே இந்த பைக்லேயே உட்கார வச்சு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு தோணுது. ஏன்னு சொல்ல தெரியல. சரி மாமா, பாய். நானும் வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் ரொம்ப நேரமாக காணும் அப்படின்னா ஏதாவது தேட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இந்த பக்கத்தில் ஏதாவது வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் அவங்கக்கிட்ட தான் பேசியிருக்கேன்னா, அம்மானா பார்த்தா சரி பேசிட்டு போட்டோம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி விட்டுரும். மற்றபடி எங்கள் அத்தை வந்திருக்குல்ல, அந்த அத்தை, இந்த அவன், அந்த அந்த பிள்ளை கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளைனா சூப்பர் கேரக்டரு. அதான் அந்த செல்வி, அதனால் சூப்பர் கேரக்டர், நல்லாவே பேசுது. ஆனால் எனக்கு அந்த அவனும் தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கான். கொஞ்சம் அவனை பார்த்து நம்ம ரூட்டில் வராத மாதிரி பார்த்துருங்க மாமா. சும்மா அவன் பாட்டுக்கு வந்து என்னை டார்ச்சர் பண்ணானா எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவன் அடிக்கடி பிளாக்மெயில் பண்ணுறான், உங்களை கொன்னுடுவேன்னு. எனக்கு என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதாவது ஒன்று அப்படின்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத இசை. இந்த கவின் இருக்க வரையும் நீ கவலையே படக்கூடாது, எதுக்கும் நீ அழுகக்கூடாது, சரியா? எனக்கு எதுவுமே ஆகாது, சரியா? அப்படி நான் எனக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் நீ அழாமல் தான் இருக்கணும், சரியா? போங்க, அப்படின்னா முடியாது. எனக்கு நீங்கள் இல்லை அப்படின்னா நான் உடனே நானும் இல்லாமல் போயிடுவேன். ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் என் கவின். ஏய் லூஸு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ இப்படி பேசும்போது. அழாத, நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்கும், சரியா? நல்ல மூடாகவே போகட்டும், சரியா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் அவனை என்னன்னு நான் கேட்குறேன், சரியா? நீ பாரு, போயிட்டு வரேன், பாய். பாய் மாமா, லவ் யூ. பாரா, லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ. சரிடா, பாய். சீக்கிரம் போ, வீட்டுக்கு போ, யாரா பார்த்துட போகிறாங்க. பாய் பாய். விட்டு போனவள் பார்த்தாயா? கண்டால் நீ சொல்லு.
உன் காலில் விழேரா சொல்லு சின்ன சின்ன கிளியே. டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு எப்படி டாக்டர் இருக்குது? எங்கள் அம்மாவுக்கு நான் மட்டும்தான் டாக்டர் இருக்கேன். எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் டாக்டர் இருக்குது. தயவு செஞ்சு காப்பாற்றிருங்க டாக்டர். எங்கள் அம்மா எல்லாம் என்னால் இருக்கவே முடியாது டாக்டர். எனக்குன்னு யாருமே இல்லை டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ரெக்கவரி பண்ணியாச்சு. தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுல, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட்டு, அப்புறம் வீட்டு வேலை அதிகமாக செய்கிற வேலை, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட பக்கத்துலேயே இருந்து ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆள் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க டேப்லெட் நேரத்துக்கு எடுத்துக்கணும். நான் அப்புறம் கொடுக்குற மருந்து எல்லாத்தையும் நேரத்துக்கு எடுத்துக்கணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும். இதெல்லாம் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அவங்க வந்து உயிரோடு இருக்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு இது ரிஸ்க்கு தான். ஏன்னா ஹார்ட்டில் வந்து நெஞ்சில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, ஹார்ட்டுக்கு பக்கமாக. அதனால் எப்போ வேணாலும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ரெகுலராக கரெக்டாக டேப்லெட்டு, சாப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு உடம்ப வந்து ஹெல்த்தியாக்கிக்கும். ஏன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். டாக்டர் எனக்குன்னு யாருமே இல்லை டாக்டர். சொந்தக்காரங்க கூட இல்லை டாக்டர். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா யாருமே இல்லையே. ஏன்னா நானே ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் நானும் வேலைக்கு போகல அப்படின்னா அம்மாவுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே ஒரு அண்ணங்கிட்ட ஒரு கடன் வாங்கியிருக்கேன். அதுதான் கடன் அடைக்கணும். இன்னும் ஃபேமிலி கடன் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் அம்மாவுக்கு அப்புறம் டேப்லெட்டு அதெல்லாம் வாங்குகிற மருந்து மாத்திரை எல்லாத்துக்கும் காசு வேணும்ல டாக்டர். அதனால தான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன். தம்பி எனக்கு தெரியாது தம்பி. இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். உங்கள் அம்மா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் இப்போ பண்ணதுனா கஷ்டம் கிடையாது. இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறது தான் இருக்குது. டாக்டர் நான் எப்படியாவது எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான். எனக்கும் யாரும் இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான். நாங்கள் ரொம்ப பாவப்பட்டவங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க டாக்டர், நாங்கள் பார்த்துக்கிறேன். நீங்கள் பாருங்கள். எப்போ எங்கள் அம்மாவை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம்? ஓ அதுவா, இன்னும் 2-3 டேஸ் ஹாஸ்பிட்டல்லே பெட்டில் இருக்கட்டும். அதுக்கு மேலே வேணால் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் வரேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சரிங்க டாக்டர். அம்மா எனக்குன்னு யாரும் இல்லைம்மா, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. நீ எனக்கு வேணும்மா, என் கூடவே இரும்மா. என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. நீ இல்லைன்னா இந்த ராம் இல்லைம்மா. நான் உனக்கு வேண்டியது எல்லாமே பார்த்துக்கிறேம்மா. உனக்காக நான் எப்போவுமே இருப்பேம்மா. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். உனக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேம்மா. நீ எனக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய வேணாம்மா. நீ எனக்கு சாப்பாடு எதுவுமே போட்டு தர வேணாம், எதுவுமே பண்ணி தர வேணாம்மா. என் கூட உசுரா மட்டும் என் கூடவே இருமா. என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. ராம், வாங்க ரீட்டா, வாங்க. ராம் அம்மாவுக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லையா? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா? நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருப்பேன். கொஞ்சம் ஆஃபீஸ் போயிட்டு சைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பர்மிஷன் போட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ அம்மா ஓகே தானே? ஆ இப்போ ஓகே தான் ரீட்டா. டாக்டர் இப்போ தான் வந்து பார்த்துட்டு போனார். ஓகே தான். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. இதுக்கு மேலே அம்மாவை எந்த ஒரு வேலையும் செய்ய வைக்கக்கூடாது, எந்த ஒரு வெயிட்டு சின்னதாக கூட வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அம்மாவை பார்த்துக்க யாரும் இல்லை. நானும் ஆஃபீஸ் வந்துடுவேன். அம்மா ஒண்டினா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்குன்னு யாரும் இல்லை பற்றியில்ல. சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, அம்மாவை யாராவது கேர் பண்ணிப்பாங்க. சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை. எனக்குன்னு யாரும் இல்லை. எனக்கு எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவுக்கு நான். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரீட்டா. ஐயோ ராம், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாத. கடவுள் ஏதாவது வழியை காட்டுவாரு. எங்கே அந்த கடவுள் ஒன்று இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் எப்படின்னா சந்தோஷமாக இருக்காங்க. நான் அதிகமாக ஆசைப்பட்டது எங்கள் அம்மா கூட நான் இருக்கணும்னு மட்டும்தான். அப்படிப்பட்ட எங்கள் அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. கடவுள்லாம் இருக்காரா நானே தெரியல. எனக்கு இருந்திருந்தா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருப்பாரா? சொல்லுங்கள் ரீட்டா. கடவுள் மேலே எந்த ஒரு தப்பையும் சொல்லாதீங்க. அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க. ஏன்னா
நம்ம நடந்துக்கிறது, நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன பிள்ளைல நம்ம என்ன பண்ண போனோம் வந்தோம் நமக்கு தெரியாதுல்ல. அதுதான் இப்போ வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனையாக வந்து நிற்கிறது. அந்த காலத்தில் ஆளுங்களுக்குனா இப்போவும் அப்படியே கெத்தாக இருக்காங்கன்னா அவங்க தின்ன சாப்பாடு தான். இப்போ இருக்க சாப்பாடு எல்லாமே மெடிசன் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி? யாரையும் குறை சொல்ல முடியாதுல்ல, சிஸ்டம் மாறிடுச்சு. அதுக்காக என்ன பண்ண முடியும் ரீட்டா? எங்கள் அம்மாவை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? பாவம் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவுக்கு யாரும் இல்லை, நான் தான். அதே மாதிரி எனக்கும் யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். நீ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாத ராம். உனக்காக நான் இருப்பேன், சரியா? எப்போவுமே நான் உன் கூட தான் இருப்பேன், இந்த ரீட்டா இருப்பேன். நீ ஃபீல் பண்ணாத. நீ ஃபீல் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நன்றி ரீட்டா. ஒரு வார்த்தைக்காவது என் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்கள்ல, இந்த ஒரு வார்த்தைக்காக உங்களுக்கு கோவிலே கட்டலாம். ஏன்னா யாருமே எங்களை அந்தளவுக்கு பெருசாக மதித்ததும் இல்லை, கேர் பண்ணதும் இல்லை. நீங்கள் இந்த ஒரு வார்த்தையே சொல்கிறீங்கள, அதுவே பெரிய விஷயம். ராம், நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லல, எப்போவுமே நான் உனக்காக நான் இருப்பேன். எந்த ஒரு ஹெல்ப்பு எதுவாக இருந்தாலும் என்னை கேளு, உனக்காக நான் பண்ணுறேன், சரியா? யாரும் இல்லைன்னு திரும்ப சொல்லாத. ஏன்னா யாரும் இல்லைங்கிற கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, சரியா? அம்மாவை நான் கூட பார்த்துக்கிறேன். நீ வந்து டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு. நம்ம வீட்டில் இருக்கட்டும். அப்பப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம். நான் ஒரு நாள் ஆஃபீஸ் போகிறேன், நீ ஒரு நாள் ஆஃபீஸ் போ, மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம். இல்லைனா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்கிறேன். வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் நான் அம்மாவை பார்த்துட்டு வீட்டிலேருந்து வேலை பார்த்துப்பேன்ல. ஐயோ ரீட்டா, எனக்காக நீங்கள் ஏன் சிரமப்படுறீங்க? நான் ஏதாவது வழி கிடைக்கும், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்காக நீங்கள் ஏன் கேர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. உனக்காக நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவாராம்? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, சரியா? உனக்காக நான் இருக்கேன். இப்போ இல்லை, எப்போவுமே நான் இருப்பேன், இந்த ரீட்டா. நீ ஃபீல் பண்ணாத. நீ ஃபீல் பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வார்த்தைக்காக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு ரீட்டா. நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நீங்கள் இந்த அளவுக்கு கேர் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக இருப்பீங்க அப்படின்னு. ஆம், ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் எப்பவும் நான் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். உனக்கு புரியுதா இல்லையா? நீ இவ்வளோ நாளாக என் பின்னாடி சுற்றி வந்தது எனக்கு ஏன்னு தெரியல. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது. நீ உனக்காக இல்லை, உங்கள் அம்மாவுக்காக சுற்றி வந்திருக்க அப்படின்னு. நான் இவங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது. உனக்காக இல்லைனாலும் இவங்களுக்காக உன் கூட நான் சேர்றது தான் நியாயம். எனக்கும் யாரும் இல்லை. இந்த கடவுள் ஒருத்தவங்களை மீட் பண்ண வைக்கிறது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சொந்தத்தை உருவாக்கிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி கடவுள் இப்போ தான் புரிய வைக்கிறார் எனக்கு. எனக்கும் யாரும் இல்லை, உங்களுக்கும் யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு சொந்தக்காரங்களா அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியாக இல்லைல்ல, அதுக்கு தான் சொன்னேன். ரீட்டா, என்னோடய காதல் வந்து பரிதாப காதலாக மாறிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். என்னை உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிங்க, இல்லைனா வேணாம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்காக பரிதாபப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து இல்லை உங்கள் அம்மாவுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம 2 பேர்த்து வாழ்க்கையும் நரகமாயிடும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ அப்படி தான் வாழ்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோட கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்லி அவங்க வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன் ரீட்டா. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அட ராம், நான் ஒன்றும் உங்கள் அம்மாவுக்காகவும் சரி உனக்காகவும் சரி எப்பவும் நான் இருப்பேன். எனக்கு உங்கள் 2 பேர்த்தையுமே ரொம்ப பிடிக்கும். உன்னையும் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் சரி கொஞ்ச நாள் போகட்டும், எதுக்கு இப்போவே கல்யாணம் பண்ணணும், அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு தானே உன்னை எதுவுமே கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தேன். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மாவுக்காக உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் அம்மாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீ கவலைப்படாத, நீ ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருப்பேன். இந்த ராம், இங்கே பாரு, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நான் அத்தையை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ரீட்டா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு பெரிய மனசே வேணும். டேய் ராம், ஆள் வந்தது கூட தெரியாமல்
அங்கே என்னமோ மும்பரமாக பேசிகிட்டு இருக்க. நானும் எவ்வளோ நேரமாக நீங்கள் என்ன தான் பேசுகிறேன்னு கேட்டுட்ருக்கேன். இங்கே பாருடா. அட கவின் அண்ணா, அண்ணா வாங்கண்ணா. இப்போ தானே டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாங்க அம்மாவை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிட்டாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும், இதுக்கு மேலே தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேண்ணா. அதுதான் நீங்கள் வந்ததை பார்க்கல. அட லூசு பையல, அதான் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கே இப்போ ஃபீல் பண்ணுற மாதிரி மூஞ்ச சோகமாக வச்சுருக்க. சந்தோஷமா இருடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. எங்கள் அம்மா இப்போ இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நான் கேட்ட உடனே எனக்கு பணம் எடுத்து கொடுத்தீங்கல்ல, உண்மையிலேயே உங்கள் மனசு பெரிய மனசுண்ணே. ஏய் லூசு பையல, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவங்க வந்து உனக்கு மட்டும் அம்மா இல்லை, எனக்கும் தான் அம்மா. சரியா? நீ அண்ணன் என்னை கூப்பிட்ற அப்படின்னா அவங்க எனக்கு அம்மா தானே. நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும் தியாகம் ஒன்றும் பண்ணல. சரியா? நான் எங்கள் அம்மாவுக்கு பண்ணேன், உடைய ஃபீல் பண்ணாத நீனு. அட ரீட்டா, நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை பார்க்கலறாம்மா. இங்கே ஆஃபீஸ் போகலையா? ஆஃபீஸ்க்கு போகல சார். அதான் ராமோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவங்கள வந்து பார்த்துட்டு அப்படியே ராமுக்கு ஆறுதலாக பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் சார். சரிதாம்மா, ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் அவனுக்கு ஒன்றுனா டக்குன்னு வந்து நின்னல, அதுவே பெரிய விஷயம். இப்போ உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல? ஓகே சார், ஓரளவுக்கு பரவாயில்ல, ரெக்கவரி ஆயிட்டேன். சரி சரி, எல்லோரும் இதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்களா? எல்லோரும் அம்மா டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே போங்க. நீங்கள் சொல்கிறது சரிதானே. அம்மா நல்லா தூங்கட்டும். சரிங்கண்ணா. சரிடா, அம்மா நல்லா பார்த்துக்கோ. சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். சரியா? சரி பாரு, பார்த்து பத்திரமா இருங்க. சரிங்கண்ணா.